அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக முன்னாள் நடிகை கொடுத்த புகாரை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்குது. ஒரு 13-14 வருஷமா இந்த திமுக இந்த முன்னாள் நடிகையை வச்சுக்கிட்டு போட்ட ஆட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது. இந்த வேளையில் அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டுட்டாரு, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதுனால இந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஒருதலைபட்சமாக எழுதி தள்ளுறானுங்க. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரா அந்த மன்னிப்பு எதற்கான மன்னிப்பு? உச்சநீதிமன்றத்தில் நாம வழக்கு மேல்முறையீடு செஞ்சோம். அவங்க பார்த்துட்டு இந்த கேஸ்ல மெரிட்டே இல்லைன்னு தூக்கி போட்டாங்க. கேஸ்ல மெரிட்டே இல்லைன்னு தூக்கி போட்டதுக்கு பிறகு இந்த நடிகையினுடைய தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏதாவது இழப்பீடு தரணும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன, இந்த கேஸை நீங்க முடிப்பீங்களா மாட்டீங்களா, நீங்க வித்ட்ரா பண்ணலன்னா நாங்க டிஸ்மிஸ் பண்ணுவோம், என்ன செய்யறதுன்ற கேள்விக்கு வந்தப்ப சரி நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வித்ட்ராயல் வரும்போது கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அதுல போட்ட உத்தரவு நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. ஆல்சோ டெண்டர் அன் அப்பாலஜி வித் ரிகார்ட் டு தி அலிகேஷன்ஸ் மேட் அகைன்ஸ்ட் ஈச் அதர். எதுக்காக? பரஸ்பரம் மாறி மாறி நீங்க குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கீங்க, அதற்கு எதிராக நீங்க என்ன பண்ணணும், 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான வாசகம் அந்த உத்தரவுல இருக்குது. இப்ப இதை அடிப்படையாக வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ணிருக்காங்க, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க அந்த மன்னிப்பு அப்படின்னு. இந்த மன்னிப்பு ஏதோ வழக்குக்கு எதிராக கேட்ட மாதிரியும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருதலைபட்சமாக இந்த மன்னிப்பு கேட்ட மாதிரி ஊடகங்கள் தவறான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்க, அவுட் ஆஃப் தி கோர்ட் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கீங்க, காம்ப்ரமைஸ்டு குவாஷ் நீங்க பண்ணிக்கங்க, இதை வித்ட்ரா பண்ணிக்கங்க, முடிச்சிடலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் தி கோர்ட் பேசப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்காக மட்டும்தான் இந்த வருத்தம் மன்னிப்பை தவிர மாறாக இந்த வழக்கில் அண்ணன் சீமான் அவர்கள் குற்றவாளி என்றோ இந்த வழக்கில் அவங்க இந்த முகாந்திரம் இருக்குது அப்படின்னா வழக்கில் எந்த மெரிட்டும் இல்லை அப்படின்றத முன்னாடி சொல்லி தூக்கி போட்டாங்க. அப்போ இந்த வழக்குக்காக அண்ணன் சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை, அவுட் ஆஃப் தி கோர்ட் பரஸ்பரம் பேசிக் கொண்டதற்காக தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது போக இன்னைக்கு ஓபன் கோர்ட்ல அந்த முன்னாள் நடிகையினுடைய வழக்கறிஞர் அவர் வைத்த வாதத்தை நீங்க பார்க்கணும். லேர்ன்ட் சீனியர் கவுன்சில் ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 2 பிராக்கெட்ல ஆக்ட்ரஸ்னு போட்டுருக்கு, சப்மிட்டட் தட் the fact that she is withdrawn her complaint against the appellant bracket Seeman could also be implied to mean an apology which is being tendered by the respondent number 2 the appellant அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது அந்த முன்னாள் நடிகை தன்னுடைய வழக்கை வாபஸ் பெறுவதன் மூலமாக அண்ணன் சீமான் அவர்கள் அப்பலண்ட் கிட்ட மன்னிப்பு கோருவதாகத்தான் அது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் கோர்ட்ல சீனியர் கவுன்சில் அந்த முன்னாள் நடிகை தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தையும் வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்போ ஒரு கேஸை முடிக்கும் போது பரஸ்பரம் காம்ப்ரமைஸ் ஆகும்போது கை குலுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நீதிமன்ற நடைமுறையில ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு முடிச்சுக்கங்க, இந்த கேஸ்ல மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சு விட்டுருக்காங்க. சில ஊடகங்கள் வேணும்னே திட்டமிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒருதலைபட்சமாக மன்னிப்பு கேட்ட மாதிரி போடுறாங்க. இது நாட் ஒன்லி அகைன்ஸ்ட் தி கோர்ட் ஆர்டர் பட் இட்ஸ் ஆல்சோ அமௌண்ட்ஸ் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அப்படி நீதிமன்றத்தினுடைய உத்தரவு 2 பேருக்கும் இருக்குது. 2 பேரும் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க, 2 பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை அந்த முன்னாள் நடிகையினுடைய தரப்புல நீதிமன்றத்தில் ஆஜரான சீனியர் கவுன்சில் ஓபன் கோர்ட்லயே அதை அட்மிட் பண்ணியிருக்காரு. அதனால இது காம்ப்ரமைஸின் அடிப்படையில் கேட்கப்பட்ட மன்னிப்பு தானே ஒழிய வழக்குக்காக கேட்கப்பட்ட மன்னிப்பு இல்லை.